கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவரோட கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேச விரும்புகிற ஒரு காரியம், நாம இயேசு கிறிஸ்துவை குறித்து நட்சத்திரம்னு பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எப்படி தியானித்திருக்கிறோம் அவரை ஒரு நட்சத்திரமாக, ஒரு மெகா ஸ்டார், நாம எல்லாம் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி தியானித்திருக்கிறோம். போன வாரத்தில் கர்த்தர் நம்மோடு எப்படி பேசினாரு? அவரை ஒரு கல் என்று பார்த்தோம். தள்ளப்பட்ட கல், தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசினார். இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, துளிர். இயேசு எப்படி வெளிப்படுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? துளிரை போல வெளிப்படுகிறார். அதை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். வாசிக்கலாம். இயேசு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பு என்ன செய்யுமா? செழிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரம் முழுவதும் வெட்டப்பட்டு போயிட்டு என்று அர்த்தம். வெட்டிட்டாங்க. எத்தனையோ மரத்தை பார்க்குறோம்ல, வெட்டிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த மரத்து மேல பச்சையா இலை, அதுக்கு பேர் தான் என்னது? துளிர். காரணம் ஏன் அந்த துளிர் வந்தது? இன்னும் அடிமரம் வேர் இன்னும் உயிரோட இருக்கு. வேர் செத்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேர் இன்னும் உள்ள இருக்கு. ஆனால் அடிமரம் என்ன செய்தது? அடிமரம் உள்ள போயிட்டதுனால மேலே கட் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத போல ஒரு சூழ்நிலை. இது யாருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாளிலே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை. அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றி அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? எல்லா ஜாதிகளோடு சேர்ந்து அவங்களும் விக்கிரகத்துக்கு திரும்பிட்டாங்க. அவங்களும் விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைப்பட்டா என்ன செய்யறது? இயேசுவை பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா விக்கிரகத்தையும் பிடிச்சிக்கலான்னு போயிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தான் முதல்ல ஒரு கூட்டம், 10 கோத்திரம், இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு பேர் இஸ்ரவேலர் என்று பேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். சீரியரும் அசீரியரும் வந்து அவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா பக்கமும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 10 கோத்திரங்கள் இருந்த ராஜ்யம் என்ன செய்தது? பகைஞர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்களும் மாதிரியே யாரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க? யூதா கோத்திரத்தாரும் பாவம் செய்ய ஆரம்பித்தார். தாவீதின் வம்சத்தாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? விக்கிரக ஆராதனைக்கு திரும்பினார்கள். பாவத்துல கட்டப்பட்டு திரும்ப அவங்களும் பழைய கதைக்கு திரும்பினோன்னு இவங்களையும் தேவன் என்ன செய்தா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சிருந்து அப்புறம் மொத்தமா போயிடுச்சு. எல்லாம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது? பாழாய்க்கு, எல்லாம் ஒன்றும் இல்லை. பார்க்க மரம் மட்டும், மரத்தோட எல்லாம் வேர் வரைக்கும் கட் பண்ணியாச்சு. யாருக்கு சந்தோஷம்? பிசாசுக்கு சந்தோஷம். ஆஹா, தேவ ஜனத்தை எல்லாம் அழிச்சாச்சு. அதுல இருந்து இயேசு வர்றதுக்கு வழியே இல்லை. எல்லாம் உள்ள வடிந்து போனார்கள். இனி வழியே இல்லைன்னு சொல்லிதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எலும்பு என்ன செய்யும்? செழிக்கும். ஒரு துளிர் வரும், அது மட்டும் செழிக்கும். இந்த துளிர் தான் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த துளிர் தான் யாரு? நமக்காக பிறந்த, நமக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அப்ப இந்த துளிர் என்ன செய்கிறது? எப்ப வரைக்கும் துளிர்க்கலைன்னா, அவர் பிறக்கிற வரைக்கும் அப்படியே இருந்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இல்லை. கிட்டத்தட்ட 400 வருடங்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி எகிப்திலே 400 வருஷங்கள் இருந்தார்களோ, அதை போலவே மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமும் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க பார்வைக்கு சரியானபடி பண்ணாங்க. விக்கிரகத்தையும் வணங்கினாங்க, நியாயப்பிரமாணத்தையும் வாசிச்சாங்க. ஆலயத்துக்கு போறோம்னு சொல்லி
அதையும் செஞ்சாங்க, இதையும் விடாம இருந்தாங்க. ஒரே குழப்படியான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தான் அதுதான் நம்ம மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவருடைய எப்படி அந்த துளிர் பெறுகிறதுன்னு சொல்லி அதெல்லாம் இப்ப சொல்ல டைம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இயேசு பூமியில பிறக்கிற காலம் வந்தோன்னுதான் திரும்பவுமாய் கர்த்தரோட பிள்ளைகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்புறம் தான் வந்தாங்க எல்லாம். இயேசு பிறக்கிறதுக்கு அந்த கொஞ்ச நாள் முன்னாடிதான் திரும்ப தீர்க்கதரிசிகள் எழுப்பினார். அந்த முடிவு காலத்துல மக்கபேர் என்கிற ஒரு கூட்டம் எழும்பியது. அவங்க மாத்திர கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், எங்க தேவாலயத்தை விட மாட்டோம். ஒரு கூட்டம் என்ன செய்தது, ஒரு பயங்கர உறுதியா இருந்தது அந்த நாட்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கபேருக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய யுத்தம் வந்து அவர்கள் அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கிற ஒரு ராஜாவோடு கூட சண்டையிட்டு திரும்பவுமா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே துளிர்க்க ஆரம்பித்தார். அப்பதான் தீர்க்கதரிசிகள் எழும்பினார். வேதத்துல வாசிக்கிறோம், மேலி என்கிற தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம், சகரியா ஆசாரியனை குறித்து வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள். அதனாலதான் தீர்க்கதரிசி இல்லாததுனால தேவன் என்ன பண்ணுவார்னா, நார்மலா ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லுவார், ஊழியக்காரங்களை அனுப்பி அவங்க மூலமா பேசுவார். ஆனா அந்த நாள்ல தீர்க்க தரிசனம் சொல்ல ஆள் இல்லை. தேவாலயத்துல சகரியாவுக்கு முன்னாடி யார் வந்தது? தேவதூதன் இறங்கி வந்துட்டார். தீர்க்கதரிசி இல்ல, வேற வழியே இல்லை. தேவதூதனை தேவன் வானத்தில் இருந்து அனுப்பினார். தேவதூதன் வந்து, காபிரியேல் தூதன் வந்து என்ன செய்தான், அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தான். உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ரொம்ப வருஷமா உங்களுக்கு பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்கு யோவான்னு பேர் வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தது மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், யாரோ ஒரு மனுஷங்களை அனுப்பல, அங்கேயும் ஒரு தூதன் வந்து இறங்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் அதே தூதன் தான் வந்து சொல்றார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின்படி மரியாளை பார்த்து சொல்லுகிறாள், நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன செய், இயேசு என்று பெயரிடுவாய். அவங்க கேட்குறாங்க, எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியாது, நான் எப்படின்னா திருமணமே ஆகலை, எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க, சந்தேகப்படுறாங்க, பயப்படுறாங்க. அதே மாதிரிதான் சகரியாவும் பயப்படுறாரு. சகரியா ஒரு பெரிய ஆசாரியன், அவரும் பயப்படுறாரு. ஆனா சகரியாவுக்கு மாத்திரம் தேவன் என்ன பண்ணாரா, வாயை கட்டிட்டார், பேச முடியும். மரியாளுக்கு ஏன் விட்டுட்டாருன்னா, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா தெரியும், நல்லா வளர்ந்து பைபிள் நல்லா கரைச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவனை சந்தேகப்பட்டால், அவிசுவாசியா மாறி போனா, தேவனோட வார்த்தையை நம்பாம போனா அவர்களுக்கு என்ன நடக்கும், வாயை கட்டிடும். இல்லைன்னா இது ஏதாவது உளறிட்டாங்க. ஒழுங்கா சத்தியம் தெரிஞ்சு பின்னிட்டு போற ஆளோட வாய் எப்படி இருக்கும், எதையாவது உளறிட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு, சகரியா தீர்க்கதரிசி ஆசாரியருடைய வாயை கட்டி விட்டார். ஆனா மரியாள் அப்படி இல்லை, அது இப்பதான் சின்ன பிள்ளையா வளர்றாங்க, அவங்களுக்கு வேத பிரமாணத்துல வளர்ச்சி இல்லை. அவங்க இன்னும் என்ன கன்னிகையா இருக்காங்கன்னா, சின்ன பிள்ளை, ஒரு 16 வயசு 15 16 வயசு 18 வயசுல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்கன்னா தேவன் அந்த அவிசுவாசத்தை மன்னித்தார். ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் தேவன் என்ன செய்தார் மரியாளுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம நல்லா வளர்ந்துட்டு திரும்ப அவிசுவாசப்படாது, திரும்ப தேவனை சந்தேகப்படாது, தேவன் இருக்கிறாரான்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், இந்த துளிர் எழும்பி செழிக்குமா. யோபு எழுதுகிறார் ஒரு அழகான ஒரு காரியத்தை, நான் இது வரைக்கும் அதை படிக்கவே இல்லை, இன்னைக்கு படிக்கும் போதுதான் எனக்கு அது புதுசா இருந்தது. யோபு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதனால வளருமா, தண்ணீருடைய வாசனை. தண்ணீருக்கு வாசனை இருக்கா? நம்ம தண்ணிக்கு இருக்கும், மருந்து கலந்து அனுப்புறாங்க, குளோரின் நாத்தம் அடிக்கும். நம்ம தண்ணிக்கு வாசனை,
ரியலா மழை தண்ணி எடுத்து பாருங்க, அதுல வாசனை இருக்கான்னு தெரியாது. ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? தண்ணீரின் வாசனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணீர்ல ஒரு வாசனை இருக்கு. இந்த வாசனை என்னன்னா சாட்சி. வாசனை அப்படின்னாலே சாட்சி. நாங்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஜீவ வாசனையாகவும். அப்ப இந்த வாசனை யாருக்கு இருக்கு? கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு இருக்கு. நமக்கு ஒரு வாசனை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சென்ட் போடுறதுனால வர வாசனை அல்ல, சாட்சியினால் வருகிற வாசனை. வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 1:8 அவர்கள் என்ன எப்படி செய்வார்கள்? பரிசுத்தாவி அவர்களிடத்துல வரும்போது அந்த தண்ணீர், அந்த பரிசுத்தாவியாகிய தண்ணீர் அவர்களிடத்துல வரும்போது, நீங்கள் ஆமா, அவர்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்தாவி வந்த உடனே அவர் உள்ள வந்த உடனே எங்கெல்லாம் சாட்சியா இருப்பாங்க? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிதான். அப்ப தேவன் இந்த நாள்ல என்ன சொல்றாரு? இந்த வாசனை இருந்தா தான் நாம துளிர்க்க முடியும். இந்த வாசனை இல்லைன்னா துளிர்க்க முடியாது. என்னதான் துளிர்க்கணும் நினைச்சா கூட அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல, உன் சுக வாழ்வு எப்படி பண்ணுமா? சீக்கிரத்துல எழும், சீக்கிரத்துல துளிர்க்கும். எப்படி துளிர்க்கும்? சீக்கிரமா. எப்ப துளிர்க்கும்? உள்ள வாசனை இருந்தா நம்ம சுக வாழ்வு தானா துளிர்க்கும். சில நேரம் நமக்கு வர சோதனைகள், பிரச்சனைகளை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நம்ம என்னதான் சில நேரம் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்பணும்னா அது நம்மள அழகா வேலையை மாட்டோம். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மருந்து மாத்திரைனால இல்லை யோசிப்பேன், உங்க கிருபையினால் நாங்கள் நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது, இல்லைன்னா ஏமாத்தோம். நான் யூஸ் பண்ற அந்த பென், அதுல மருந்து போட்டு இது பண்ணும்போது ஸ்ப்ரிங் போயிடுச்சு. அது இன்ஜெக்டே ஆக மாட்டேன். கிட்டத்தட்ட 1 மாசமா பாதி கூட உள்ள போல மருந்து. எனக்கும் தெரியல, ஏறி அப்படியே நிறைய ஏறி. அதனால எங்கேயும் கொஞ்ச தூரம் நடந்தா முடிச்சுவாங்க, கொஞ்ச தூரம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும். அப்பதான் பார்த்தா அது போயிடுச்சு. அது என்ன செய்யுது? அந்த ஸ்ப்ரிங் கிட்டத்தட்ட கேசியா பறந்தப்ப அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதனால அந்த இது போயிடுச்சு, பெண். அது போனதுனால தெரியல எங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுது? நம்மள ஏமாத்து. இவங்க என்ன பெரிய இதுவாயிடுவாங்க, எப்படி ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. தேவன், நான் உன்னை பலத்தால் இடை கட்டுவேன், நீ காத்திரு, நான் புது பலத்தால் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம சாப்பிட்ற மருந்தே நம்மை அநேக வேளைகள்ல பலவீனப்படும். அநேக வேளைகள்ல நம்ம மருந்தே நமக்கு விஷமா மாறி. அப்படிதான் நடக்குது நிறைய பேரோட வாழ்க்கையில. ஒரு மருந்து சாப்பிட்டா ஒண்ணுக்கு இன்னொன்னு. தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா நெஞ்சு வலி. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வலி வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? எல்லாமே குறை உள்ளது. இந்த துளிர்க்கிறதுக்கு தண்ணீரின் வாசனை இருந்தாதான் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அப்படின்னு சொன்னா அது எப்ப துளிர்க்கும்? நான் தேவனுக்காக நிற்கும் போது, என் சாட்சி வெளிப்படும் போது. ஒருவேளை மருந்து கைவிட்டாங்க, ஒருவேளை டாக்டர்ஸ் உடைய ஞானம் மாறி போனாலும், அவங்களே மருந்து மாத்தி எழுதி கொடுத்துட்டாலும், தேவன் என்ன செய்வார்? நம்மை துளிர்க்கப்படும். அது எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எல்லாம் வெட்டி போட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு சின்ன துளிர் வரும். அந்த துளிர் எழும்பி செழிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்கிறார்? துளிர்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கும்போது, ஊழியத்துல அநேக வேளைகள்ல செழிப்பு எப்ப வரும்னா, இந்த துளிர்ப்பு எப்ப வரும்னா, தேவனுக்காக நாம் இருக்கணும். வேதத்தை நமக்கு நல்லா தெரியாதனால வசனம் எல்லாம் சொல்ல போறதில்லை, நமக்கு தெரியும். ஆரோனுக்கும் கூட இருந்த மற்றவங்களுக்கும் சண்டை வந்துச்சு. உன் கூட மாத்திரம்தான் கர்த்தர் பேசுவாரா? நீதான் ஊழியம் செய்யணுமா? உன்னதான் ஊழியத்துக்கு அழைச்சாரா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்களாம் செய்ய மாட்டோமா?
தாத்தா நாபரம் எல்லாம் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் ஊழியத்துல? நாங்க பெரிய ஆளு, மோசையும் நீயும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்க, எங்களை என்ன செய்யறீங்க, வஞ்சிக்கிறீங்க அப்படி சொல்லி ஒரு கூட்டம் கூடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் என்ன செய்தார்? மேகத்தில் இறங்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இப்ப எல்லா கோத்திரத்து கோலையும் வாங்க. எல்லாம் 12 கோத்திரமும் எல்லாரும் ஒரு கோல் எடுத்து, ஒரு வாதுமை செடியின் கோலை கொண்டு வந்து வைக்க சொல், என் சமூகத்துல வை அப்படின்னாரு. சரி, எந்த கோத்திரம் தெரிஞ்சுக்குமோ அந்த கோத்திரம் மாத்திரம் துளிர்க்கோன்னு சொல்லிட்டாரு. துளிர்க்கிறதுக்கு வழியே இல்லை, வேறு இல்லை, கட் பண்ணியாச்சு. இது வேறாது இருக்கு. ஆனா தேவ சமூகத்துக்கு போனதுல வேறும் இல்லை. அந்த இதுல பார்த்தா வெறும் களை, அதுதான் கிளை எழும்பி செழிக்கிறது. கிளை மாத்திரம் இருக்கு. இதை மாத்திரம் கொண்டு போய் 12 கோத்திரத்தையும் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு மோசே ஜெபிக்கிறார். அடுத்த நாள் காலையில பார்த்தா எல்லா கோலும் அப்படியே தான் இருந்தது. ஆரோனின் கோல் மாத்திரம் பூ பூத்து வாதுமை கண்கள் கதட்டு பரிசு ஒண்ணுமே இல்லை. இது எப்படி நடக்கும்? தேவ சமூகம் நம்ம மேல் வரும்போது, தேவனுடைய பிரசன்னமாகிய அந்த அபிஷேகம் நம்மையில் இறங்கும் போது, எல்லா வெறுமையான வறட்சியான போராட்டமான சூழ்நிலைகளிலும் அது எழும்பி துளிர்க்கும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அதுதான் செய்தது ஆரோனுடைய வாழ்க்கையில். சொல்றாரு, ஆரோன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களெல்லாம் யாரையும் தெரிஞ்சுக்கல. அப்ப தேவன் சில வேளைகள்ல ஊழியர்களை அங்கீகரிக்கிறது கூட துளிர்க்கிற அனுபவத்தை கொடுப்பார். எத்தனை வெட்டி போடணும்னு நினைச்சாலும் துளிர்த்துக்கிட்டே இருப்பார், என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் வந்துகிட்டே இருப்பார். எப்படி வர்றாங்கன்னு தெரியாது. நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்கிற தேவன். அப்ப என்ன செய்கிறார்? அந்த கிளை எழும்பி செழிக்கப்படும். கதட்ட பரிசுத்த நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அதை தான் விரும்புகிறார். அவர் அப்படிதான் என்ன செய்தார்கள்? எல்லா விதத்துல எல்லாரையும் அவரோட ஊழியத்தை அழிச்சிடணும் தான் வந்தாங்க. அவர் செய்யற ஊழியத்தை மறைச்சிடணும்னு வந்தாங்க. அவர் அற்புதம் செஞ்சா பேசாத, வெளியே போய் சொல்லாத இருந்தாங்க. ஒருத்தன் பிசாசு பிடிச்சு வந்து அவனை நீ எப்ப எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற. ஒருத்தன் பேசவே இல்லை, ஊமையனா இருந்தான், அவனை பார்த்து தேவனை குறித்து சொல்லாது. பார்வை இல்லாம இருந்தான், நீ அவரை மகிமைப்படுத்தாரு. என்ன செய்ய சொல்றாங்க? இவங்கள சொல்றாங்க, எங்க புராணம் பாடுப்பா, நாங்க தான் ஊழியர்கள், இயேசு ஊழியம் செய்யல. ஏன்னா நாங்க தான் ஆதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாங்க தான் பெரிய ஆசாரியர்கள், நாங்க தான் பெரிய நியாய பிரமாணிகள், நாங்க தான் பெரிய ஆட்கள் என்று சொல்லி இயேசுவின் ஊழியத்தை அழிக்க எழுப்பினார்கள். அவ்வளவுதான் நினைச்சாங்க. அந்த கல்லறையில கொண்டு போய் ஒரு பெரிய கல்லை வச்சோடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த வேர் எலும்பிச்சு துளிர்ச்சிச்சு எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இப்போ படிச்சிருக்காங்க, ஏன்னா ஏசையா எழுதுனது எல்லாம் படிச்சிருக்காங்க, பெரிய படிப்பாளிகள். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவர் பிறந்தப்பையும் அவரை அழிக்க தேடினார்கள், அவர் ஊழியத்திலையும் அவரை அழிக்க தேடினார்கள். கொண்டு போய் கல்லறையில வச்சப்பையும் என்ன செய்தார்கள்? இதோட முடிஞ்சது. இயேசுவின் சகாப்தம் என்று ஏரோது, பிலாத்து, அது மாத்திரமல்ல அங்க இருந்த பிரதான ஆசாரியர்கள், பண முதலைகள், மத தலைவர்கள், மத முதலைகள், அவங்களுக்கு பேர் அதான் மத முதலைகள், இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. ஆனா தேவன் என்ன செய்தார்? இதுதான் ஆரம்பம். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா? இனிமேதான் ஆரம்பம். இயேசுவின் ஊழியமே இனிமேதான் ஆரம்பம் என்று சொல்லி தேவன் இயேசுவை வானோர் புதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படி மேலான நாமத்தை கொடுத்து உயிரோட எழுப்பினார். இன்றைக்கு நம் தேவன் எப்படி இருக்கிறார்? பிறந்தார், மரித்தாரோட முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப நம்மளை அவ்வளவுதான் நினைக்கிறாங்களா? இதோட இவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்களா? இனிமேதான் நம்மை கத்தை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். இனிமேதான் நம்ம வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட போகிறார். இனிமேதான் நமக்கு புதுபலத்தை கொடுக்க போகிறார். இனிமேதான் தேவனுக்காக ஓடும்படி நம்முடைய கால்களை மான்கால்களை போல மாற்ற. தேவனாலே கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறது போல துளிர்க்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். இயேசு எப்படி துளிர்த்தாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய செழிப்பை, ஒரு துளிர்ப்பை கொடுக்க போகும். தேவனோட கருத்துல ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசியிருக்கிறார். பேசின இந்த வார்த்தைகளின்படி இந்த கிறிஸ்துமஸ் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவார்.